மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு மீண்டும் மறுப்பு. தமிழக அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? விரிவாக பார்க்கலாம். மதுரை மற்றும் கோயம்புத்தூரில் மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்த தமிழக அரசு தயாரித்த விரிவான திட்ட அறிக்கைகளை மத்திய அரசு இரண்டாவது முறையாக திருப்பி அனுப்பியுள்ளது. இந்த முடிவு தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் மெட்ரோ விரிவாக்கத்திற்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம் 2017ஆம் ஆண்டு மெட்ரோ ரயில் கொள்கையின் அடிப்படையில் இந்த திட்டங்களை பரிசீலித்ததாக தெரிவித்துள்ளது. அதில் மதுரை மற்றும் கோயம்புத்தூரின் மக்கள் தொகை மெட்ரோ திட்டத்திற்கு தேவையான அளவுக்கு இல்லை என்றும் எதிர்பார்க்கப்படும் பயணிகள் எண்ணிக்கையும் போதுமானதாக இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் மெட்ரோ ரயில் இயக்கப்பட்டாலும் பயண நேரத்தில் குறிப்பிடத்தக்க அளவிலான சேமிப்பு ஏற்படாது என்றும் நிலையங்களுக்கு நடந்து செல்லும் நேரம் மற்றும் காத்திருக்கும் நேரத்தையும் கணக்கில் எடுத்தால் பேருந்து போக்குவரத்துடன் ஒப்பிடும்போது பெரிய வித்தியாசம் இருக்காது என்றும் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. அதற்கு பதிலாக இரு நகரங்களிலும் பேருந்து போக்குவரத்தை மேம்படுத்துவது பொருத்தமான தீர்வாக இருக்கும் என்று பரிந்துரைத்துள்ளது. இந்நிலையில் தற்போதைய மக்கள் தொகை, நகர வளர்ச்சி, எதிர்கால போக்குவரத்து தேவைகள் உள்ளிட்ட கூடுதல் விவரங்களுடன் திட்ட அறிக்கையை மீண்டும் சமர்ப்பிக்க சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மதுரை மற்றும் கோயம்புத்தூர் போன்ற வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களுக்கு மெட்ரோ அவசியம் என தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் இந்த திட்டங்களுக்கு மத்திய அரசின் இறுதி ஒப்புதல் எப்போது கிடைக்கும் என்பது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.